الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாங்கள் ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் மாத வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன் நார். எவரொருவர் அல்லாஹுவை அன்றி ஒரு இணையை ஒரு நிகரை அழைத்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அவர் நரகம் நுழைவார். இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் அல்லாத ஒருவரை அழைக்கக்கூடிய ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்காமல் அதே நிலையிலே மரணிக்கின்ற பொழுது அவர் நரகத்தை சென்றடைகின்றார். அதுவும் நிரந்தரமான நரகத்தை அடைவார். இங்கே நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை வஹுவ யதுஉ, அவர் அழைக்கக்கூடிய நிலையில். அழைப்பு யதுஉ என்பது துஆ என்ற வார்த்தையிலே இருந்து வந்திருக்கிறது. அரபு மொழியிலே துஆ என்ற வார்த்தைக்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் கொடுக்க முடியும். அதாவது எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் துஆ என்ற வார்த்தை இரண்டு விதமான பிரயோகங்கள் அதற்கு இருக்கின்றன. ஒன்று துஆ இபாதா, அதாவது நாம் செய்கின்ற நோன்பு, தொழுகை, திக்ர், திலாவத், இது போன்ற எல்லா வகையான எங்களுடைய வணக்கங்களுக்கும் துஆ என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஏனென்றால் துஆ என்பது அழைத்தல், பிரார்த்தித்தல் என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு மனிதன் ஏன் இந்த உலகத்திலே தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து அவன் அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும், ஈருலக வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவை அனைத்தையுமே அவன் செய்கின்றான். எனவே இது ஒரு வகையிலே அவன் வாயினால் ஏதாவது ஒன்றை வேண்டாவிட்டாலும் தன்னுடைய செயல் மூலமாக அல்லாஹுவை அவன் வேண்டிக் கொள்கின்றான். எனவே இதுவும் ஒரு வகையான பிரார்த்தனை. இதற்கு நாங்கள் துஆ இபாதா என்று சொல்கின்றோம், வணக்க பிரார்த்தனை. இன்னொன்று இருக்கிறது தெளிவான வேண்டுதல். இதற்கு நாங்கள் துஆ மஸ்அலா என்று சொல்வோம், கோரிக்கை வைத்தல். இதைத்தான் நாங்கள் அதிகமாக துஆ என்ற வார்த்தை மூலமாக பயன்படுத்துகின்றோம். கோரிக்கை வைத்தல் என்பதை பொறுத்தவரையிலே எங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். இதனை நாங்கள் துஆ என்று சொல்கிறோம், வேண்டுதல் என்று சொல்கின்றோம். அதே நேரத்திலே அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்திலே நாங்கள் வேண்டுதல்களை முன்வைக்க முடியுமா என்று கேட்டால் அவருக்கு சக்தியுள்ள விடயத்தை அவரிடத்தில் நாங்கள் கேட்க முடியும். ஒரு குழந்தை தாயிடத்திலே உணவு கேட்க முடியும். ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே ஒரு தெளிவை கேட்க முடியும். ஏனென்றால் அதை கொடுப்பதற்குரிய சக்தி அவருக்கு இருக்கிறது. ஒரு தாய்க்கு உணவை எடுத்து வந்து கொடுப்பதற்குரிய சக்தி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதனிடத்திலே அல்லது இன்னொருவரிடத்திலே, மனிதன் அல்லாத ஒரு படைப்பிடத்திலே அதற்கு முடியுமான ஒரு வேண்டுதலை, கோரிக்கையை முன்வைத்தால் அது தவறல்ல, அது இணை வைத்தலே அடங்காது. அதனால் ஒருவர் நரகம் போக மாட்டார். அவ்வாறான நிறைய விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுக்கு மாத்திரம் சக்தியுள்ள ஒரு விடயத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதனை நாங்கள் இணை வைத்தல், ஷிர்க் என்று சொல்வோம். அது நிரந்தர நரகத்துக்கு அவரை இட்டு செல்லும். அல்லாஹ்விடத்திலே அவர் உலகத்திலேயே பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் மிக பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மரணித்தவரிடத்திலே கேட்பது அல்லது ஒருவர் அந்த இடத்திலே இல்லாத தூரமாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பது, அல்லாஹு தஆலா செவிமடுப்பதை போன்று அவர் செவிமடுப்பார் என்று நம்புவது, இவையெல்லாம் மிகப்பெரிய இணை வைத்தல் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் இணை வைத்தலிலிருந்து பாதுகாப்பானாக.